ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ளீஸ் எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பரசுராமர் பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதாவது பரசுராமர் வந்து ரொம்ப நிறைய தவங்கள் செஞ்சு நிறைய வலிமை பெற்றவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் வந்துட்டு அந்த வலிமையும் அவருக்கு இருக்கிற அந்த தவத்தோட இதுவையும் வச்சு ரொம்ப வந்து ஆணவத்தோடு இருந்தாராம். பேர்பட்ட தவ வலிமையும் இருந்தாலுமே ஆணவம் அகந்தையும் இருந்தால் கண்டிப்பாக அழிவாங்கன்றதுக்கு இந்த கதை ஒரு சாட்சிங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். இவர் வந்து பல அருந்தவங்களை செஞ்சு அதீத சக்தி வரங்களை பெற்றவர் வந்து பரசுராமர். இவரோட தவத்தை எல்லாம் மெச்சி ஒரு நாள் சிவன் வந்துட்டு அவருக்கு ஆற்றல் வாய்ந்த ஒரு கோடாரையும் வில்லையும் ஒன்று பரிசாக கொடுத்துருந்தாரு. தன் தவ வலிமை, தன் வீரம், தீரம் ஆகியவற்றை குறித்து பரசுராமருக்கு வந்து ரொம்ப ஆணவமும் அகங்காரமும் அதிகமாகிடுச்சு. தனக்கு நிகரானவர் இந்த உலகத்திலே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆணவமாக இருந்தார். இந்த 7 உலகத்துலேயுமே வந்துட்டு நம்மளை வெற்றி கொள்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அகந்தையோடு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட தந்தையை வந்து ஒரு சத்திரியன் வந்து கொன்றதாகவும் அதற்காக சத்திரிய குலத்தையே வந்து அழித்தே தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு தீவிரமாக இருந்திருக்காரு. அதனால் சத்திரியர்கள் எல்லாருமே இவரோட வீர தீரத்தை பார்த்து பயந்து எல்லாருமே அஞ்சு நடுங்கி ஓடியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் வந்துட்டு நம்மளோட தவத்தை வந்து அதிகம் இது பண்ணி இன்னும் நிறைய வரங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தவத்தில் ஈடுபட்டிருந்திருக்காரு. அப்போ வந்துட்டு இவர் ராட்சசர்கள் வந்து நிறைய தொல்லை கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு ராமரும் அவரோட தம்பி லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரரின் கோரிக்கையை ஏற்று போய் ராட்சசர்கள்லாம் அழித்து அந்த பரசுராமரோட தவம் பூர்த்தியாகிறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்கங்க. அவர் தவம் பூர்த்தியானதும் அவர் வந்துட்டு மிதிலைக்கு சென்று அங்கே போயிட்டு ஜனக மகாராஜாவோட மகள் சீதையை திருமணம் செய்கிறதுக்கு அங்கே வைத்திருந்த வில்லை வந்து முறித்து அவரை சீதையை வந்து கல்யாணம் முடிச்சு திரும்பியிருக்காரு. அப்போ வந்து பரசுராமர் எதிரில் வந்துட்டு ராமச்சந்திரமூர்த்தி, நீ ஜனகர் வச்சுருந்த உளுத்து போன வில்லை ஒடிச்சிட்டு நீ பெரிய வீரன்னு மார்த்தொட்டிக்காத, என்கிட்ட இருக்க சிவதனுசை வந்துட்டு நீ வளைச்சி அதில் நான் நேர்த்தி காமி பார்க்கலாம், அதை நீ உண்மையிலே இதில் நான் ஏற்றி வில்லை இது பண்ணினாதான் அம்பு விட்டினாதான் நீ ஒரு சிறந்த வீரன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே வந்து ராமரை வம்புக்கு இழுக்கிறாரு. ராமரும் சிவதனுசை வாங்கி ரொம்ப எளிமையாக அதில் நானே ஏற்றிட்டாரு. இப்போ பரசுராமரே இதில் நான் ஏற்றிட்டேன், எனக்கு இந்த அம்புக்கான இலக்கை கூறுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்த பரசுராமருக்கு ஒன்றுமே புரியல. ராமர்கிட்ட நாம் தோல்வி அடைஞ்சிட்டோன்னு எண்ணி அதை உணர்ந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட தவத்தையும் வீரத்தையுமே வந்துட்டு ராமருக்கு இலக்காக வைக்கிறாருங்க. அவர் உடனே ராமர் அவரோட தவத்தையும் வீரத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் வெறும் வெற்று ஆளாக விட்டுட்டு ராமர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தன் தவ வலிமையும் வீரத்தையும் இழந்த நிலையில் அகந்தையும் ஆணவம் அடங்கியவராய் பரசுராமர் இழந்த தன் வலிமையும் வீரத்தையும் திரும்ப பெறுவதற்காக மீண்டும் தவம் புரிய கானகம் சென்று விட்டார். அதாக அகந்தையும் ஆணவம் என்றும் எவரிடமும் நிலைத்து நிற்பதில்லைன்றது தான் இந்த கதையோட நீதி. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அவங்கள அடக்கிறதுக்கு அவங்களோட அகந்தையும் ஆணவத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் இருப்பாருன்னு இந்த கதையில் புரியுது. நன்றி, வணக்கம். இதுபோல் நிறைய கதைகளை இனிமேல் அடுத்தடுத்து வரும் வாரங்களில் கேட்கலாம். வேணுன்றவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இது சொல்லலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்தே நீங்கள் வேலை செய்யலாம். ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வேலை செய்ய தேவையில்ல. ஒரு 15 to 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும். வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.